நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க பயங்கரமா. இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்ரி இயர் எனக்கு 20% 25% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஷார்ட் டெர்ம்ல வோலடைலா இருக்கும். 10% 20% ஈவன் ஏன் 50% கூட நெறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு இப்போ. அது எப்பவுமே ஷார்ட் டெர்ம்ல ஆகத்தான் செய்யும். சோ இந்த டிராடவுன நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தா மட்டும் டைரக்ட் ஈக்விட்டில பண்ணுங்க. அப்படி இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆனுவலைஸ்டா 12 to 15% வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்ல. ஸோ வந்து ஃபண்ட் மேனேஜர் எல்லா ரிஸ்கையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா நீங்க டைரக்ட் ஈக்விட்டி பண்ணினீங்கன்னா இந்த 20% 30% டவுன் ஆகுறதுலாம் நீங்க பார்க்க தான் செய்யணும். மென்டலா வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். ஸோ இது இன்கேஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போயிடுங்க. அதுதான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா?